நடந்துடக்கூடாது வள்ளிமா. நடக்காதுமா, தைரியமா ஏன் கண்மணி, ஏன் என்னை விட்டு போன? நான் வேணும்னு தப்பு செய்யல கண்மணி, தெரியாம நடந்துருச்சு. நீ என்னை விட்டு போயிருவன்னதா நான் இந்த உண்மைய சொல்லாம மறைச்சேன். கண்மணி, திரும்ப வந்துரு. நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு கண்மணி. ராகவா, டேய் என்னடா இன்னும் கிளம்பாம இருக்க? ரெடியா இருப்பேன்னு பார்த்தா இன்னும் படுக்கையை விட்டு எழுந்துக்கல. என்னடா அது தலாணி கடியில? அது என்னடா? தப்பா எடுத்துக்காதமா. குடும்பத்துல மூத்த பையன்னு பேருதான், ஆனா இதெல்லாம் நான் தான் யோசிச்சாகணும். அது என் மருமகள்கள் எல்லாரையும் வீட்டோட வச்சுக்கணுன்ற யோசனையில இதை விட்டுட்டேன். என்ன இருந்தாலும் கர்ப்பமா இருக்கும்போது அம்மா வீட்டுல அம்மா கூட இருக்கிற மாதிரி வராது இல்ல. அம்மா கண்மணி, நீ எத்தனை நாள் இங்க இருக்கணுமோ தாராளமா இரு. என் பேரனை நல்லா பாத்துக்கோ, நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, எது வேணும்னாலும் கால் பண்ணு. நிக்கிறானே உன் புருஷன், ஓடி வந்துருவான். அவன் முகத்தை பாரு, உன்னை பிரிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சோர்ந்து போச்சு. என்னடா, ஏதாவது பேசுடா. புதுசா வெக்கப்படுறான் சத்யா. ஆறு வெள்ளி. மாமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இல்ல மாமா, ஏதாவது சாப்பிடுங்க. அம்மா இருங்கண்ணா, நான் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இதோ வந்துடுறேண்ணா. இந்தாங்கண்ணா, எடுத்துக்கங்க வள்ளி, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கடா, உட்காருங்க. உட்காரு. வள்ளி, கண்மணிக்கு பூ எடுத்து வச்சு விடு. ஆமா. வா குடிடா கண்மணி, வா பூ வச்சு கூட்டிட்டு வரேன்னா. திரும்பமா. அம்மா லட்சுமி. சொல்லுங்கண்ணா. வீட்டுல ஏசி எல்லாம் இருக்குல்லம்மா? இல்லண்ணா. ராகவா, அப்பா நீ கண்மணி ரூமுக்கு ஏசி மாட்டேன். வீடு வெக்கையா இருக்குடா. பாவம், அங்க ஏசில இருந்து பழக்கமாயிடுச்சுல்ல, இங்க கஷ்டப்படக்கூடாதா? ஏசிக்கு சொல்லிடு. கண்மணி, உண்மையை உன்கிட்ட மறைக்கணும்னு இங்க யாருக்குமே எண்ணம் இல்லம்மா. எதுங்க இத்தனை நாள் நான் அடி வாங்கினதுக்கா? எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். இந்தாங்க. எனக்கு ஒரு உதவி வேணும். உதவியா? நானா? அந்த விஜய் கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லு. இல்ல இல்ல, நீங்க என்னை வச்சு ஏதோ பிளான் பண்றீங்க. நமக்கு இதெல்லாம் செட் ஆகுது. பணத்தை பிடிங்க, இந்தாங்க. உன்கிட்ட முன்ன மாதிரி ரூடா நடந்து கூடாதுன்னு தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பணம் தானே வேணும், அதான் கொடுத்தாச்சு இல்ல.
நான் சொல்றத மட்டும் செய். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். விஜி ரொம்ப மோசமானவங்க. அவங்களால எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, என்ன சொல்லி வர சொல்லணும்? என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லு. இவன் எதுக்கு நமக்கு கால் பண்றான்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஹலோ ஹலோ மேடம், என்ன வேணும்? அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை மொத்தமா காலி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் மாட்டிருக்கு. அந்த ராகவன் கண்மணி அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ண மாதிரியா? ஸ்பீக்கர். அதெல்லாம் சின்னது மேடம், இது ரொம்ப பெருசு. இது வெளியில வந்துச்சுன்னா ராமச்சந்திரன் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிரும். ஓ, அப்படி என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க? நேர்ல வாங்க மேடம், நான் டீடைலா சொல்றேன். சரி, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? இல்ல, அவனுங்க என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணானுங்க, எவ்வளவு அடி அடிச்சானுங்க. அவனுங்களை நான் பழி வாங்கணும் மேடம். என்னால முடியல, அதான் நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, எங்க வரணும்? குன்றத்தூர்ல இருக்கிற தோப்புக்கு வந்துருங்க மேடம். மறந்துடாம 8 மணிக்குள்ள வந்துருங்க மேடம். சரி, வரேன். ஓகே மேடம். சொல்லிட்டேன் சார். கிளம்பு. சரி சார், வரேன் சார்.